இன்னைக்கு நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நலவெண்பா. இப்போ நலவெண்பாவினுடைய ஆசிரியர்னா புகழேந்தி புலவர். இப்போ நலவெண்பா எங்கேருந்து அந்த கதை எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு கிளைக்கதை. பாண்டவர்களுக்கு வியாசர் சொன்ன கதை தான் இந்த நலனுடைய கதை. இப்போ இந்த நலவெண்பாவை புகழேந்தி புலவர் எப்படி பிரித்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா 3 காண்டங்களாக பிரித்திருக்கிறார். முதல் காண்டம் வந்து சுயவர காண்டம், 2வது கலித்தொடர் காண்டம், 3வது கலிநீக்கு காண்டம். சரி, இப்போ சுயவர காண்டத்தில் வரக்கூடிய 40 பாடல் தான் நமக்கு பாடமாக இருக்கு. இப்போ முதல்ல நம்ம பார்த்தோம்னா நிடத நாடு. இப்போ அந்த நிடத நாட்டினுடைய அரசன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நலன். அந்த நலன் உடைய நாட்டில் மக்கள் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, கல்வியறிவு பெற்றவர்களாக இருக்கிறாங்க. அந்த நாடு இயற்கை வளம் பொருந்திய நாடாக இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நலன். ஒரு அரசன் சிறப்பாக ஆட்சி செஞ்சானா அந்த நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதுதான் நிடத நாட்டினுடைய சிறப்பு, மக்களினுடைய சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் மக்கள் நல்ல குணம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. சரி, இப்படி இருக்கும்போது நலன் நந்தவனத்தில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் போது ஒரு வானத்தில் பறந்து வரக்கூடிய ஒரு அன்னம் பறந்து வந்து அங்கே அவனுடைய நந்தவனத்தில் நீர் இருந்தது. உடனே நலனுடைய பணிப்பெண்கள் தான் அந்த அன்னத்தை பிடிச்சிடறாங்க. அப்படி பிடிச்ச உடனே இவர்கிட்ட நலன்கிட்ட எடுத்து வந்து விடுறாங்க. உடனே அந்த அன்னம் பயப்படுது, ஒருவேளை நம்மளை கொன்னுடுவாங்களோ அப்படின்னு பயப்படுது. உடனே அந்த அன்னம் பேச ஆரம்பிக்கும். ஏன்னா புராணங்களை பொறுத்த வரைக்கும் பறவைகள்லாம் பேசும். இப்போ மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு கிளைக்கதை என்பதனால அன்னம் பேசுது. நல மகாராஜனே, நீங்கள் ஒரு சிறந்த அரசன், நீங்கள் ஒப்பற்ற அரசன், திருமாலை போன்றவர். அப்படிப்பட்ட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மனைவி யார் என்பது எனக்கு தெரியும். அப்படி நான் உங்களுடைய மனைவியை பற்றி நான் சொன்னேன்னா என்னை நீங்கள் விட்டுடணும் அப்படின்னு அந்த பறவை பேசுது. உடனே சொல் அப்படின்னு சொன்னோடனே விதர்ப்ப நாடு என்ற ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டினுடைய அரசன் பீமன். அந்த பீமனுடைய மகள் தான் தமயந்தி. அந்த தமயந்தி எப்படிப்பட்டவனா அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்ற பெண் குணங்களோடு பெண் அரசியாக. அந்த பீமராசனுக்கு மகன்கள் இல்லை, தமயந்தி மட்டும்தான் இருக்கிறா. அந்த தமயந்தி என்ன பண்றான்னா தன்னுடைய படை வீரர்களை மூலமாக சிறப்பாக ஆட்சி செய்கிறார், பல நாடுகளுக்கு போரும் செய்திருக்கிறாள். இப்படிப்பட்ட பெண் தான் ஒரு தகுதியானவள். அந்த தமயந்தியை தான் நீ நலன் திருமணம் செய்து கொள்ளப் போகிறாய் அப்படின்னு சொல்றான். இப்படி சொன்ன உடனே நலன் தமயந்தியை பற்றி தெரிந்து கொண்டு அந்த தமயந்தி மீது காதல் பண்றான். பார்க்காமலே காதல் கொண்டு அந்த காதல் மயக்கத்திலே இருக்கிறான். சரி, இப்படி இருக்கும்போது அந்த அண்ணன் என்ன செய்யறா, பறந்து தமயந்தியினுடைய விதர்ப்ப நாட்டுக்கு போயிட்டு அங்கே தமயந்தியை பார்க்க போகுது. சரி, அப்போ அந்த அண்ணன் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தமயந்தியினுடைய வளர்ப்பு பறவை. அந்த தமயந்தி கிட்ட இந்த பறவை அன்னப்பறவை செய்தி சொல்லுது, தமயந்தியே, உன்னை திருமணம் செய்து கொள்ள போகிற வருங்கால கணவன் யார் என்று எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நலன் மகாராஜா. அந்த நலன் சிறப்பாக ஆட்சி செய்யக்கூடியவன், திருமாலை போன்று மக்களை காக்கக்கூடியவன், நீதி நெறி ஒழுவாதவன். அந்த நலன் தான் உன்னை திருமணம் செய்து கொள்ள போகிறான் அப்படின்னு சொன்னவனே தமயந்தியும் பார்க்காமல் நலனை காதல் கொள்கிறாள். சரி, இப்படி போயிட்டு இருக்கும்போது தமயந்தி நலனை நினைத்து காதல் இயக்கத்தில் சாப்பிடாம தூங்காம இருக்கும்போது இதை தமயந்தியினுடைய தாய் பார்க்கிறாள். சரி, தமயந்தியினுடைய தாய் பார்த்து அவன் என்ன செய்யறான்னா அந்த தமயந்தியினுடைய தோழி பெண்கள் கிட்ட செய்தியை அறிந்து பீம ராஜா கிட்ட போய் சொல்றா, இது போல அவனுடைய மகள் நலன் என்ற அரசனை விரும்புகிறாள், அவங்களை எப்படியாவது திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பீமன் யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான் அப்படின்னா பீமனுடைய மகள் தமயந்தி பேரழகி. ஏன்னா வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் கூட தமயந்தியினுடைய அழகால் தமயந்தியை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய விஷயங்கள்லாம் காட்டலாம். அப்படி இருக்கும்போது காதல் திருமணம், நலனுக்கும் தமயந்திக்கும் காதல் திருமணம் செய்து வச்சா ஒரு மிகப்பெரிய போர் நடக்கும் அப்படின்னு நினைத்த பீம மகாராஜா ஒரு சுயவரத்தை நடத்துகிறார். இப்போ சுயவரம்னா ஒரு நாட்டினுடைய இளவரசி மற்ற நாட்டினுடைய அரசர்களுக்கெல்லாம் இது போல சுயவரம் நடக்குது அப்படின்னு செய்தி அனுப்புவாங்க. அந்த நாட்டு அரசர்கள் எல்லாம் வருவாங்க. அந்த நாட்டு அரசர்களுடைய சிறப்பை எல்லாம் தெரிந்து கொண்டு யாருக்கு அந்த இளவரசி பிடிக்கிறதோ மாலை சூட்டுவாள். அப்படி மாலை சூட்டி தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தான் சுயவரம்னு சொல்லுவாங்க. சரி, இப்படி இருக்கும்போது பீமன் என்ன செய்யறான், எல்லா நாட்டு அரசருக்கும் சுயவரம் நடக்கக்கூடிய செய்தி அனுப்புறான், நலனுக்கும் அனுப்புறான். சரி, எல்லா நாட்டு அரசர்களும் விதர்ப்ப நாட்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. சரி, இப்படி இருக்கும்போது வானத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரன் மற்ற தேவர்களுக்கெல்லாம் தமயந்தியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசை. சரி, தேவேந்திரன் பார்க்குறான், நலன் தான்
அந்த தமையந்தியும் நலனும் விரும்புகிறார்கள், பார்க்காமலே விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு எப்படியாவது நம்ம சூழ்ச்சி செஞ்சு தமையந்தியை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு இந்திரன் முடிவு பண்ணிட்டான். உடனே சுயவர செய்தி வந்த உடனே நலன் என்ன செய்யறான்னா தேர்ல கிளம்பிட்டான். சரி, அப்படி கிளம்பி சென்று கொண்டு இருக்கும் போது வானத்துல இருந்து நலனுக்கு எதிர இந்திரன் தோன்றான். அப்படி இந்திரன் தோன்ற உடனே கடவுள் வந்து விட்டாரே, அதாவது தேவர் வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி நலன் கீழே இறங்கி வரான். அவன் வணங்குறான். என்ன செய்தி அப்படின்னு கேட்கும்போது, நலனே, தேவர்கள்ல ஒருவருக்கு தமையந்தி மாலை சூட வேண்டும், அதுக்கு நீ தூது போகணும் அப்படின்னு அனுப்புறார். சரி, அப்படி விரும்பக்கூடியவனே தேவர்களை திருமணம் செய்து கொள் அப்படின்னு சொன்னா தமையந்தி மனம் மாறி விடுவாள் என்பது இந்திரனுடைய சூழ்ச்சி. சரி, இப்படி போகும்போது நலனும் என்ன செய்யறான்னா விதர்ப்ப நாட்டை போறான். யாருக்குமே தெரியாம தமையந்தியை பார்க்கறான். பார்த்து செய்தி சொல்றான், இது போல தான் வந்து நலன் தேவேந்திரனுக்காக தூது வந்திருக்கேன் அப்படி சொன்ன உடனே தமையந்தி எதிர்த்து பேசுறான். என்ன அப்படின்னா, நான் உன்னை விரும்புவதனாலதான் என்னுடைய தந்தை இந்த சுயவரத்தை நடத்த போகிறார். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இப்படி தேவர்களை சொல்றீங்களே, தூது சொல்றீங்களே அப்படின்னு சொன்ன உடனே நான் உங்களை தான் மறந்து கொள்வேன். கடவுளாக இருந்தாலும் சரி, தேவராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அரசனாக இருந்தாலும் சரி, நான் யாருக்கும் மாலை சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிடலாம். உடனே நலவன் வந்து என்ன செய்யறான், நம்ம தேவேந்திரன் தூது சொன்னார், தூது சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி திரும்ப வந்துடுறான். சரி, இப்படி போகும்போது தேவேந்திரன் சரி எப்படியாவது நம்ம தமையந்தியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அடுத்த சூழ்ச்சி பண்றான். என்ன சூழ்ச்சினா, சுயவர மண்டபத்துக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. இப்போ எல்லாருமே வந்த உடனேயே எல்லா நாட்டு அரசுகளும் வந்துடுறாங்க. தமையந்தியும் மாலையோட வந்து நிற்கிறான். அப்படி நிற்கும் போது எல்லாரையும் பார்த்துட்டே வர கடைசியில நலன் இருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 10க்கும் மேற்பட்ட நலன்கள் ஒரே உருவத்தோடு இருக்கிறாங்க. உடனே தமையந்தி பார்த்து, என்ன இது ஒரே உருவத்தில் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவன் மிரண்டு போறான். சரி, எப்படி நம்ம இதை கண்டுபிடிக்கிறது? ஒன்று, தான் பார்க்காமலே விரும்பிய நலனை எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு முடிவு செய்த அவள் என்ன பண்றான்னா அமைதியாக யோசிக்கிறான். ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது அமைதியாக நம்ம யோசிச்சுன்னா அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மன சிந்தனை நமக்கு வரும். உடனே அவர் வேண்டாம், கடவுளே, நான் உண்மையாக பீம அரசன் குலத்தில் நேர்மையோடு வாழக்கூடிய குலம் என்னுடைய குலம் என்பது உண்மையானால், நான் நலனை மட்டும்தான் இதுவரையில் நான் விரும்பியிருக்கிறேன் என்பது உண்மையானால், எனக்கு உண்மையான நலனை காட்டு அப்படின்னு சொல்லி கண்மூடி வணங்கி அடுத்து நல்லா உத்து பார்க்கலாம். அப்படி உத்து பார்க்கும்போது, உற்று நோக்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா நலன்களினுடைய உருவத்தையும் பார்க்கும்போது ஒரு நலனை தவிர மற்ற நலன்களினுடைய கண் இமைகள் இமைக்காம இருக்கு. ஏன்னா இப்ப தேவர்களை இமையவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இமையவர் அப்படின்னா கண் இமைக்காதவர்கள். அது ஒரு விஷயத்த நோட் பண்ணிட்டான். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, தேவர்களுடைய மாலை வாழவில்லை. ஏன்னா தேவர்களுடைய மாலை பாரிஜாத மாலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நலனுடைய உண்மையான நலனுடைய மாலை வாடி போயிருக்கு, அங்கே வண்டுகள்லாம் உயிர்த்து கொண்டிருக்கு. சரி, ரெண்டாவது விஷயத்த பார்க்கலாம். சரி, அதுக்கடுத்து தேவர்களுடைய பாதம் பூமியில படாது. மற்ற நலனுடைய பாதம், ஒரே ஒரு நலனுடைய பாதம் பூமியில படுத்திருக்கு, மற்ற நலனுடைய பாதம் வந்து பூமியில பதியவில்லை. இதையெல்லாம் பார்த்து உண்மையான நலன் யார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாலையை சூடுகிறாள். அதற்கு பிறகு தேவேந்திரன் வந்து தான் தோற்று போனதை தெரிந்து கொண்டு அவங்க மறைஞ்சு போயிடுறாங்க. இதற்கிடையில வந்து நலனுக்கும் தமையந்திக்கும் திருமணம் நடக்குது. இப்படி முடிகிறது. அதுக்கப்புறம் தேவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா, களி என்று சொல்லக்கூடிய நலன் மீது ஏறி விடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது முழு கதையும் வந்துடும். சரி, இப்படி திருமணம், நலன் தமையந்தி திருமணம், காதல் நிறைவடைந்தது என்பதை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த சுயவர காண்டம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் செய்தி அனுப்புங்கள். நன்றி.